எடப்பாடிக்கு இப்ப 8 முனை திரட்டு எல்லாரும் போட்டியிடுறவங்க ஆமா எல்லாம் அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலை ஆமா வேறயா? இப்ப சார் உதாரணத்துக்கு அண்ணாமலை முதல்வர் ஆக்குன்னு சொல்லிட்டாரு சார். யாரு எடப்பாடியை அது முதல்வர் சொல்லுவாரு. கொஞ்சமாச்சு சிந்திச்சு செயல்பட்டவரா இருந்தா நேத்து ஒரு விஷயத்தை வந்து கொளுத்தி போடுறாரு. என்னன்னா தமிழ்நாட்டுல திமுக வந்து இங்க இருக்கிற பீகாரிகளை எப்படி நடத்துதுங்க பாருங்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு. இன்னைக்கு மோடியே பேசிட்டாரு. இன்னைக்கு மோடியே பேசுறேன். நான் என்ன ஆமா. சொல்றேன்னா அது பீகார் தேர்தல். பீகார்ல அவங்க பாத்துக்க போறாங்க. ம். இங்கேயே உள்ளூர்லயே நம்மளால ஓனாம் பிடிக்க முடியல. நம்ம போய் வெளியூர்ல முதல்ல பிடிப்போம்னு சொல்லிட்டு தெரியும். ம். இது எங்க போய் நிற்கும்னா வட இந்தியாக்கோ இந்திக்கு எதிரானது திமுக தான் அவங்க கட்டமைச்சு அதுல தான் அவங்க பயணம் பண்ணினே இருக்கிறாங்க. ம், ம். ரைட்டுங்களா? இந்தி எதிர்ப்புனா திமுக திராவிட சித்தாந்தத்துக்கு நாங்க ஒண்டி தான் ஓனர். அண்ணா திமுகவுக்கும் அதுக்கும் பெரிய கிடையாது அப்படின்ற மாதிரி அவர்களோட பேசுபொருள் இருக்கும்போது ம். அவர்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க கொடுக்குறீங்க. யாருக்கு கொடுக்குறீங்க? திமுக கொடுக்குறீங்க. அதனோட ஓட்டு பிரதிபலிப்பு எங்க கிடைக்கும்? மேபி மோடிக்கு பீகார்ல கிடைக்கும். ம். ஆனா நீங்க எங்க இருந்து அரசியல் பண்ணணும்? இங்க தமிழ். உள்ளூர்ல. ம். இப்போ தமிழகத்துல வந்து திமுக வந்து வட இந்தியால வந்து வரக்கூடியவங்களை இந்த மாதிரி நடத்தது கொள்ளுதுன்னா அப்ப இங்க இருக்கிற தமிழர்களுக்கு என்ன இல்ல சொன்ன சார் அத திமுகவை டேமேஜ் பண்ண திமுகவை அம்பலப்படுத்தணும்னு அவர் பேசுறாரு. அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் நினைக்கிறது. சரிங்களா? அது எங்க ஏடிஎம்கே வீக்னஸ் பண்ணும் இல்ல நீங்க கரெக்டா நினைக்கிறீங்க? கரெக்டா இன்னும் நான் புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. திமுக இதை தான் வந்து மொழிப்போர், இனப்போர், ஆ, வந்தேரிகள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி. அந்த அரசியல் ஆமா ஓ, இதுதான் லட்டு மாதிரி ஏதோ ஒண்ணு எடுத்து லட்டு கொடுக்குறாரு. மாதிரி எடுத்து கையில கொடுத்துறீங்க. இது என்ன ஆயிடும்னா ஆ. இப்ப கவர்னர் வெளியில இருந்து வராங்க ஹிந்தி எதுக்குறது அப்படின்னா நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ்லயே அது இல்ல. ஆனா உண்மையில என்னன்னா ம். நிறைய கட்டடம் கொடுக்கறதுக்கும் வட இந்தியால இருந்து வரவர்களுக்கு நிறைய வீடுக்கு அவங்களுக்கு பிரச்சனை இல்லாம திருப்பூர்ல இருந்து ட்ரெயின் போறதுக்கு சவுகார்பேட்டில் நல்லா வசதியா வாழறதுக்கு எல்லாமே நல்லா 5-3 அடுக்கா ஜிஓல இருந்து கட்டட அனுமதியில இருந்து எல்லாம் கொடுக்கறது இப்ப கொடுத்துட்டு இருக்கிறது திமுக அரசு. அதுவும் சேகர் பாபு ஹிந்திலே பேசுறாரு. ஹிந்திலேயே பேசுறாரு. ஹிந்தி நெகிஷன் எடுத்துறாரு. அப்போ இது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்? அதாவது நடக்கிறது இது. ஆனா நீங்க காட்டுறது அது. அப்ப காட்டிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா இதுக்கு தமிழ்நாட்டுல வரும்போது என்ன ஆகும்னா பாத்தீங்களா நாங்க தான் வந்து தமிழர்களுக்கு உண்டான கட்சி. ஆ. திராவிட தான் தமிழர்களுக்கு உண்டான கட்சின்னு வரும். அப்ப திருப்பி உங்களுக்கு சீமான் அவர்கள் தேவைப்படுவார். அதை உள்ள போய் பிரிச்சு காட்டு. நான் என்ன சொல்றேன்னா எதிரியோட ஆயுதம் எது சொந்த ஆயுதம் எதுன்னே தெரியாத ஒருத்தர் இருக்கு. பீகார் பத்திர விஷயங்கள் இங்க பேசவே வேணாம். இங்க என்ன பேசணும் அண்ணாமலை அவர்கள்? இல்ல முன்னாள் 888 கோடி பத்தி நேரு பத்தி பேசினாங்களா? மறுநாள் பள்ளிக்கரையில கட்டட ஊழல், ஆமா. அதுக்கப்புறம் சாராய ஊழல். அப்படிதான் போறது தவிர்த்து இந்த இந்திய எதிர்ப்பு அந்த மாதிரி விஷயம் கவர்னர் ரவி வந்து இது பண்ற அதெல்லாம் போவே கூடாது. சோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்றதெல்லாம் வந்து இங்க நின்னுகிட்டு பந்த திமுகவுக்கே அடிச்சு விடுறது. வந்து திமுகக்கு இந்த அரசியல் பண்ணு நம்மளுக்கு இல்ல, அது இல்ல. நோக்கம் இருக்காதுல்ல. தெரியாது. இந்த சப்ஜெக்ட் நீங்க தொடுறீங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த சப்ஜெக்ட்ல யாரு நல்ல இந்த Expert. கேம்ல யாரு நல்லா ஜெயிச்சவங்க? அது அவங்க தானே. ஆன்டி மோடின்னே சொல்லி ஆன்டி மோடி, ஆன்டி இந்தி, ஆ. இது திராவிட நாடு, வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் எங்களோட புத்தி கூர்மையோ வேலை வாய்ப்பு தன்மையோ எல்லாமே பறிபோகுது. இங்க வராங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பீகாரி எப்படிதான் நடத்துறாங்க பாருங்க தூக்கி கையில குத்தா. சோ அண்ணாமலை தொடங்கி வச்சிட்டாரு. திமுகவுக்கு உதவி செஞ்சுட்டாருன்றீங்களா? இந்த மாதிரி நிறைய பண்றாரு.